நிறைய பேருக்கு பல நாள் கனவா இருக்கும். எனக்கும் பல வருஷ கனவா இருந்துச்சு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு புதுசா கல்யாணம் ஆகி நான் தனி குடித்தனம் வந்துட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த அந்த மாதிரி டைமில் வந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மந்த்ஸாக நம்ம எந்த ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், எப்போ வாங்கலாம், என்ன பட்ஜெட்டு, எந்த பட்ஜெட்டில் எந்த மாதிரி டைப்பில் கிடைக்கும், எத்தனை லிட்டர் கன்சப்ஷன் வாங்கணும், இப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நிறைய வந்து மொபைலில் கூட நாங்கள் வந்து நிறைய வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டோம். அப்பயும் எங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து செட் ஆகலை, எதுவுமே செட் ஆகலை. ஸோ நம்ம வந்து சரி கடையில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கடையில் போயிட்டு பார்த்தோம், சத்யா போயிட்டு பார்த்தோம், டார்லிங் போயிட்டு பார்த்தோம். அங்கேயுமே எங்களுக்கு வந்து எதுவுமே திருப்திகரமாக இல்லை. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம நிறைய கடை இருக்கும்ல, எலக்ட்ரானிக்கல் ஷாப்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கடையில் போயிட்டு நாங்கள் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரிட்ஜாக வந்து வேர்பூல் தான் எங்களுக்கு வந்து செட் ஆச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம். கடைசியில் 5 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 2 ஸ்டார்லலாம் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. நாங்கள் வந்து 3 ஸ்டார் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்து பழகியிருக்கோம். ஸோ அதனால் 3 ஸ்டார் ஃப்ரிட்ஜே சூஸ் பண்ணிட்டோம். வேர்பூலில் 207 லிட்டர் இது கிட்டத்தட்ட இதோட கன்சப்ஷன். 10 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆனியன் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ஆனியன் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாது, வெங்காயம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க முடியாது, அதனால் வந்து வெளியே வச்சுக்கலாம். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் பிளாங்காக காட்டுறேன். நாளைக்கு காலையில் வந்து இதிலே லாஸ்ட்டில் கிளிப்பை அட்டாச் பண்ணியிருப்பேன். அதில் வந்து கூலிங் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நான் எல்லா பொருளும் செட் பண்ணி காட்டியிருப்பேன். ஃப்ரிட்ஜ் டோர் மாதிரியும் இதை வந்து நான் காட்டியிருப்பேன். ஸோ இப்போ வந்து உள்ளே பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரீசரு. நிறைய கெப்பாசிட்டியோட ஒரு ஃப்ரீசர். சைடில் பார்த்திங்கன்னா ஒரு இது ஹை, மிட், லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 5லேருந்து 6 வரைக்கும் இருக்குது அதோட இது வந்து பார்த்திங்கன்னா. சைடில் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், எந்த டைம் எந்தெந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா மில்க், அதாவது பால், தயிர் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரீசரில் வைக்க முடியாது, ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ இதில் வச்சிங்கன்னா ஃப்ரீஸ் ஆகாமல் ஓரளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். கீழே அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு இல்லை நம்ம ஏதாவது சமைக்கிறப்ப அதை வைக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், பாலோட ட்ரே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இழுத்து வச்சு பார்த்துக்கலாம், ஸோ எடுத்துக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ட்ரே 4 கொடுத்துருப்பாங்க. நான் மெயினாக இதுக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜை நான் சூஸ் பண்ணேன். 4 ட்ரே இருக்கும், ஸ்டோரேஜ் வந்து நல்லா நிறையவே இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் சூஸ் பண்ணேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரூட்ஸு இல்லை வெஜிடபிள்ஸ் ஏதாவது சேர்த்து வைக்கிறதுக்காக கீழே ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் அட்ஜஸ்டரும் கொடுத்துருக்காங்க. நம்பர் 4 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் எந்தளவுக்கு நம்மளுக்கு கூலிங் வேணும் அப்படிங்கிறது. நான் வந்து ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு வந்தவொடனே 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஆன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் 1 ஹவர் விட்டுட்டோம், 1 to 1.5 ஹவர் விட்டுட்டு தான் ஆன் பண்ணுமே. ஸோ பாருங்கள், சைடில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் வந்து நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 அந்த மாதிரி இருக்கும். சைடில் நம்மளுக்கு எவ்வளோ கூலிங் வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2ல் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் 1ல் வச்சு விட்டேன். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கணும் எந்தளவுக்கு வந்து அதை வந்து இதை வச்சுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும், காயாமல் வச்சுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லைன்னா டோட்டலாக ஃப்ரீஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் நம்பர் 1ல் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைட் டோரில் இருக்க ஸ்டோரேஜ்லாம் பார்க்கலாம். நம்ம கூல்ட்ரிங்க்ஸோ இதுவோ என்னது சொல்கிற தண்ணியோ அந்த மாதிரி வந்து சைடில் வச்சுக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு வந்து ஐஸ் க்யூப் வைக்கிற அந்த ட்ரே கொடுத்துருந்தாங்க. 2 ட்ரே இருந்துச்சு. ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. இது ரொம்ப கொஞ்சம் டம்மியாக தான் ஃபீல் ஆச்சு எனக்கு இதை டச் பண்ணுறப்ப. ஸோ நான் எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம், சும்மா எம்டியாக வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு எம்டியாக வச்சேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டாரு. அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து இந்த வீடியோட லாஸ்ட் கிளிப்பிங்கில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ சைடில் பார்க்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா எக் ட்ரே கொடுத்துருந்தாங்க. சைடில் இந்த மாதிரி ஒரு பெரிய டீ, அது கீழே குட்டி ட்ரே ஒன்று கொடுத்துருந்தாங்க. மசாலா பாட்டிலோ முட்டையோ அந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். கீழே வந்து மெடிசனுக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ணுற மெடிசன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா அதோட கீ உள்ளே வச்சுருந்தாங்க. கீழே பார்த்திங்கன்னா அது ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக நம்ம என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டோட்டலாக 4 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பாட்டில்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ கீழே வந்து மெடிசனுக்கு ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் கொடுத்துருப்பாங்க, டபுள் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து சிங்கிள் தான் இருந்துச்சு. பட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் இது சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சைடில் அது வந்து எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். பட் வந்து இதில் ஃப்ளாஷ் இருக்கிறதுனால அது சரியாக விழலை.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டில் வர கிளிப்பிங்ஸில் நான் என்னென்ன உள்ளே வச்சுருக்கேன், ஃப்ரீஸ் ஆச்சா இல்லையா, எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து ப்ளூ கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நிறைய பேர் வீட்டில் ரெட் கலர் இருக்கும். பட் எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிச்சதுனால நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணி ஆர்டர் பண்ணி 1 வீக் வெயிட் பண்ணி வாங்கினேன். அதோட கீ இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கீ போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். பேக் சைடில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வாங்கிட்டு வந்தவொடனே இந்த மாதிரி இது பண்ணலாம். ஆன் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஷேக் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் இப்போவே பேக் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து பேக் சைடு காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ சைடில் கொடுத்துருப்பாங்க என்னென்ன காஷன்ஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட நம்பர், அதோட மாடல் அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க பேக் சைடில். கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோர் ஆகிற ட்ரே கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து ஐஸ் கட்டி ஆயிடுச்சுன்னா அது டீஃப்ரோஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே தனியாக உருகி கொடுத்துடும். நம்ம வேணும்னா இதே மாதிரி கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஒரு பைப் வச்சு கூட எடுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா சைடில் 2 நெட்டு கொடுத்துருக்காங்களா, அந்த நெட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ட்ரே தனியாக வந்துடும். ஸோ இதை வந்து தனியாக எடுத்து தண்ணி கொட்டிட்டு அதுக்கப்புறம் மட்டும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கீழே ஒரு கேஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம டச் பண்ணவே கூடாது. அது மேலே வந்து தண்ணியும் விழுகக்கூடாது. ஸோ எப்போவுமே ஃப்ரிட்ஜை வந்து செவுத்துக்கு ஒட்டி வைக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் விடணும். 2 சைடுமே கேப் விட்டு வைக்கணும். நல்லா வந்து காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி வைக்கணும். ஸோ நாங்களும் அதே மாதிரி செட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்த நாள் காலைல பார்க்கலாம். இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலைல பாருங்கள், மினிமல் பொருட்கள் தான் நான் வச்சுருக்கேன் உள்ளே. ஃபஸ்ட்டு வந்து நைட் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்களா, அது வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இது. ஸோ 2 ட்ரேலையும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் இந்த ஐஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃப்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வச்சோம். மிடில் வச்சுருக்கோம், ரொம்ப அதிகமாக வைக்கல, 6ல் வைக்கல, 3.5ல் வச்சுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா தோசை மாவு எல்லார் வீட்லேயும் இருக்கும். எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு. ஸோ தோசை மாவு வச்சுருக்கேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், திரிச்சு வச்சுருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா தோசை மாவு, புதினா சட்னி அரைச்சது மிச்சம் இருந்துச்சு. அதை வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். தோசை மாவும் கொஞ்சம் மீதி இருந்தது, அதையும் நான் அப்படியே வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சட்னியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே மெயினாக எனக்கு ஃப்ரிட்ஜ் வந்து என்னவோ ஒரு பெரிய விஷயமா தோணுச்சு. நிறைய பேர் கனவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரிட்ஜை வாங்கிக்கோங்க. என் ஹஸ்பண்டுக்கு வேறு தான் பிடிச்சது, கம்மியான குவான்டிட்டி பிடிக்கிற ஃப்ரிட்ஜ் தான் பிடிச்சது. பட் நான் வந்து கம்பல் பண்ணதுனால அவர் இது ஓகேன்னு சொல்லி எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த சைடில் உருளைக்கிழங்கு, அது கீழே கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாழைக்காய், கேரட்டு, தக்காளி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இதை ஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால நான் மினிமல் குவான்டிட்டியில் தான் வச்சுருக்கேன். நம்பர் 1 செட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நன்னாரி சர்பத் இப்போதைக்கு நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். வெயில் காலத்தில் தான் அது யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதை போட்டு வச்சுருக்கேன். சும்மா இருந்த 2 ஃப்ரூட்ஸு, 3 எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டை இருந்துச்சு. அதை நான் இதில் வச்சுருக்கேன் சும்மா. ஸோ இது எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அவ்வளோதான் எங்களோட ஃப்ரிட்ஜ் டூர். கீழே பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்து வச்சுருந்தேன். ஒரு பேப்பர் போட்டு அது மேலே அழகாக வெங்காயம் கொட்டி வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பிடிச்சிருக்கா, இந்த ஃப்ரிட்ஜ் டூர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன மாடல் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.